பெண்களுக்கு பிரஸ்ட்டுக்கும் ஆம்பிட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கிறது, அதாவது ஆக்சிலரி பிரஸ்ட் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சிலரி பிரஸ்ட் டிஷ்யூங்கிறது அதனோட பேர்லேயே இருக்குது. அதாவது ஆக்சில்லா ஆம்பிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆம்பிட்டுக்கும் அக்குள்னு சொல்லுவோம். அந்த அக்குளுக்கும் நம்ம பிரஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவில் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வர்றது தான் ஆக்சிலரி பிரஸ்ட் டிஷ்யூ. இது வந்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இதனோட சைஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டி மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பயத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது ஏதாவது கேன்சராக மாறிடுமோ அந்த மாதிரி பயத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ்யூ இருக்கிறது ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் சரி, அல்லது ஒரு ஸ்வெட் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு கசகசன்னு இருக்கிறதுனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து சைக்கிளிக்கல் சேஞ்சஸ், அதாவது அவங்க வந்து பீரியட்ஸ் ஆகிற சமயத்தில் ஒரு சிலருக்கு பிரெஸ்ட்டில் பெயின் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஆக்சிலரி பிரஸ்ட் டிஷ்யூலையும் வந்து பெயின் வந்துட்டு அது சிரமத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி பிரஸ்ட் டிஷ்யூ வந்து மேரேஜுக்கு முன்னாடியே சின்னதாக ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சிலருக்கு மேரேஜுக்கு முன்னாடியே பெருசாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து மெயினாக ஒரு ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால வர்றது தான். இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும், மேரேஜ் ஆன அப்புறம் கன்சீவ் ஆகிறது, குழந்தைங்கள்லாம் பிறக்கும்போது இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அதனோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ரொம்ப பெருசாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன டாக்டர் இதுக்கு நம்ம சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ஜிக்கல் கரெக்ஷன் தான் பண்ணணும். சர்ஜிக்கல் கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ஜிக்கல் கரெக்ஷன் இதுக்கு நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்வெல்லிங் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து அதில் இருக்கிற ஃபேட் டிஷ்யூவை மட்டும் வந்து லைப்போசக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். அது வந்து சிம்பிளாக நம்மளுக்கு லைப்போசக்ஷனோட முடிஞ்சிடும். இல்லை ஸ்வெல்லிங் பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லைப்போசக்ஷனும் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் ஸ்கின் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா ரொம்ப லூஸ் ஸ்கின் அந்த இடத்துல தொங்கிட்டு அசிங்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து அது கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக ஸ்கின் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுனால அந்த ஸ்கின்னை வந்து நம்ம எக்ஸஸ் ஸ்கின்னை கட் பண்ணி ரிமூவ் பண்ண தேவை இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜரும் கம்பைன் பண்ண தேவை இருக்கும் ஸ்வெல்லிங் பெருசாக இருக்கிற பட்சத்தில். அப்போ ஸ்கார் ரொம்ப வருமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணி எடுக்கிறதுக்காக போடக்கூடிய இன்சிஷன் பார்த்திங்கன்னா அக்குள்லேயே முடிஞ்சிடும். அக்களை விட்டு வெளியில் வராது அதனோட இது. அதாவது அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டவங்க ஸ்லீவ்லெஸ் கூட ஈஸியாக வேர் பண்ணலாம். அவங்களால ஸ்லீவ்லெஸ் போட்டால் கூட அந்த ஸ்கார் வெளில தெரியாத அளவுக்கு தான் அந்த ஸ்கார் வந்து அக்குள்லேயே மறைஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஆக்சிலரி பிரஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் இந்த சர்ஜரியை ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனியோ காஸ்மெட்டிக் சர்ஜனியோ ஃபஸ்ட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஸ்வெல்லிங் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்குன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.